100 கிராம் உருட்டு பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு பொடிக்கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. லேசாக வாசனை வர அளவில் வறுத்துக்கிடணும், கறியிடக்கூடாது. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு முறுக்கு புழிஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று எதுனாலும் செய்யலாம், திரிச்சு வச்சுக்கிட்டால் எதுனாலும் செஞ்சுக்கலாம். நேரம் மாறிட்டு பாருங்கள், எடுத்துடலாம். எடுத்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சிருந்தேன். மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மையாக திரிச்சிடணும். திரிச்சிட்டு சலிச்சு எடுத்துடணும், ஒரு குருணை கூட இல்லாமல். ஒரு சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கிடுங்க. இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் மாவு போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு, வீட்டில் திரிச்ச மாவு. டம்ளருக்கு 2 ஸ்பூன், இது மேலே வேறு இருக்குது பார்த்தீங்களா, 2 ஸ்பூன் வறுத்த திரிச்ச உளுந்த மாவு. அதிகமாக போடக்கூடாது, கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் போட்டு போடுறது கரெக்டாக வரும். இப்போ இது கூட கொஞ்சம் சீரகம், எள்ளு, சிறிதளவு காயப்பொடி போட்டிருக்கேன். உப்பு வந்து ஒரு தண்ணியில் கலந்துக்கிடுதேன், கல் உப்பு. இதில் வந்து 2 டம்ளர் உங்கள்கிட்ட காமிச்சோம்ல, ஆனால் திரும்ப 1 டம்ளர் போட்டேன். 3 டம்ளர் போட்டு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்துடும். சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் தான் ஜீரகம், 1/2 ஸ்பூன் எள்ளு, சிறிதளவு ஒரு பிஞ்சளவு காயப்பொடி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கல் உப்பை வந்து இப்படி கரைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும், அதுக்கு தான் கல் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு, இதுக்கு அளவுலாம் தேவையில்லை, அரிசி மாவை பொறுத்து இருக்கும் இதில். அதனால் நம்ம சப்பாத்தி மாவு அளவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாவு கூட இழுக்கும், இடித்த மாவு வேறு மாதிரி இருக்கும், வறுத்த மாவு வேறு மாதிரி இருக்கும். அதனால் அதை நம்ம தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி அழுத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிடணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிடணும். சாஃப்டாக இருக்கணும், நல்லா உருட்டியை திரட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக கொண்டு வந்துடணும். இப்போ உலக்க எடுத்து புளியலாம். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். நான் டேரக்டாக புளிஞ்சிருவேன், இல்லைன்னா ஒரு கரண்டியில் வச்சுட்டு அப்படியே ஊற்றலாம், புளியலாம். முறுக்கு புளிஞ்சாச்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி புளிஞ்சு கொடுத்துருக்கேன் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வரப்போ குழந்தைகளுக்கு. அடுத்து 2வது உள்ளேயும் போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்படி தனித்தனியாக வந்துடும். இல்லைன்னா இந்த இப்படி கரண்டியில் இப்படி மாற்றி போட்டு இது புளியணும். புளிஞ்சிட்டு அப்படியே தட்டிடலாம். நான் இப்படி டேரெக்டாக புளிஞ்சு பழக்கம், அதனால் தெரியல எனக்கு. இந்த மாதிரி முறுக்கு புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு பாருங்கள். ஸ்கூல் விட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு வீட்லேயும் ஒரு ஸ்நாக்ஸ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.